வணக்கம். நம்ம நற்றினையில இன்னைக்கு 309வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். கபிலர் எழுதியது. கபிலர்னாலே குறிஞ்சி, குறிஞ்சினாலே கபிலர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 பாடுமே முக்கியமான ஆசிரியர்கள். கபிலர், பரணர், குலோச்சனார் எழுதிய 3 பாடல்களை பார்க்க போறோம். இங்க தோழிக்கு ஒரே வருத்தம். தலைவியினுடைய அழகு இப்ப முன்னாடி இருந்த அழகு இப்ப அவ இல்லை. தலைவனோடு உடன்பட்டு அவனோடு உடற்புணர்ச்சி நிகழ்ந்த பின்பு அவளுக்கு அந்த செயற்கையினால அவளுடைய அழகு குலைகிறது ஒரு பக்கம். அப்புறம் அவன் வரான் போறான், சரியா வர்றதில்ல. இந்த மாதிரியான வருத்தங்கள்னால தலைவியினுடைய அழகு கெட்டு போயிடுது. இதுல தோழிக்கு ரொம்ப வருத்தம். என்னாலதானே இப்படி ஆச்சு. நான் அவனோட நீ சேராத அப்படின்னு சொல்லி உன்னை முதலையே தடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி தலைவியினுடைய நிலையை கண்டு, அவளுடைய அழகு குலைந்ததை கண்டு தோழி வருந்துகிறாள். அப்ப தலைவி அவளை தேற்றுகிறாள். அப்படி எல்லாம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அவனுடைய நட்பு என்பது நமக்கு முக்கியமானது. அதனால நீ உன்னால எதுவும் நடந்ததா நினைச்சு நீ அழ வேண்டாம் என்று சொல்லி இங்க தோழியை தலைவி தேற்றுகிறாள். அது தோழியினுடைய அன்பையும் தலைவி அவள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் புலப்படுத்துவதாக இந்த பாட்டு ரொம்ப அழகா. அதாவது இப்போ யூஸ்வலா தலைவிதான் வருத்தப்படுவா, தோழி அவளை தேற்றுவாள். இந்த இடத்துல தோழி வருத்தப்படுகிறாள், தலைவி அவளை தேற்றுகிறாள். தலைவி இந்த நட்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. தலைவனுடைய நட்பு ரொம்ப இன்றியமையாத ஒன்று எனக்கு. அப்ப தலைவனுடைய நட்பு இன்றியமையாதுன்னு சொல்ற எத்தனையோ பாடல்கள் முன்னாடி கபிலருடைய பாடல்களே இருக்கு. நன்றினில முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாடலும் அவனுடைய அன்பு என்பது இன்றியமையாது அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு பாடலாக இது அமைஞ்சிருக்கு. அழகான ஒரு ஓமையோட அவர் அதை சொல்றாரு. நெகிழ்ந்த தோளும் வாடிய வரியும் தளிர் வனப்பு இழந்த என் நிறனும் நோக்கி யான் செய்தன்று இவள் துயர் என அன்பின் ஆழல் வாழி தோழி. வாழை கொழு மடல் அகல் இலை தளி தலை கலாவும் பெருமலை நாடன் கேண்மை நமக்கே விழுமமாக அறியுனர் இன்று என கூறுவை மன்னோ நீயே தேருவன் மன்யான் அவருடைய நட்பே. அவனுடைய நட்பை நான் தேர்வேன் என்றால் நான் நிச்சயமாக நன்கு அறிந்திருக்கிறேன், அதனால பொறுத்திருப்பேன். அதாவது இங்க வேற வழியில பொறுமையா இருந்துதான் ஆகணும். அவனோடு நட்பு கொண்டாகிவிட்டது, அவனோடு உடல் கொண்டாகிவிட்டது. இப்ப அவன் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கணும், அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. அதனால நான் பொறுமையாக காத்திருப்பேன், நீ என்னை நினைத்து நீ வருந்தாதே அப்படின்னு சொல்றான். நெகிழ்ந்த தோளும், முன்னாடி தோள்கள் அழகான பனை தோள்கள், அழகான தோள்களாக இருந்தது அவளுக்கு. இப்ப அவை நெகிழ்ந்து விட்டன. வாடிய வரியும், அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் இப்பொழுது வாடி அழகு குலைந்து காணப்படுகின்றன. தளிர் வனப்பு இழந்த என் நிறனும் நோக்கி, மாந்தளி போல அழகான மாமை நிறம் பொருந்தியவளாகி அவளுடைய நிறம் இப்பொழுது ஒளி மங்கி காணப்படுகிறது. யான் செய்தன்று இவள் துயர். இப்ப என்னோட இங்க காடகத்துக்கு சுனை நீராடி எப்படி தலைவனை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு நானும் தானே அவளோடு உடன் இருந்தேன் இல்லையா, தடுத்திருக்கலாமே, தடுத்துக்காம நான் விட்டதுனாலதானே இப்படி ஆச்சு என்று சொல்லி நினைத்து தோழி அழுகிறாள். யான் செய்தன்று இவள் துயர் என அன்பின் ஆழல் வாழித்தோழி. உன்னுடைய அன்பின் காரணமாக, என்மேல் இருக்கக்கூடிய உன்னுடைய அன்பின் காரணமாக என்னாலதான் இவளுக்கு இந்த துயர் வந்தது என்று நினைத்து நீ அழுகிறாய். அப்படிலாம் உன்னால அவன் துயர் வரல, அதற்கு தலைவனும் காரணம் தலைவியும் காரணம் இல்லையா, அதனால நீ அழாதே தோழி அப்படின்னு சொல்றான். வாழை கொழு மடல் அகல் இலை தளி தலை களாவும் பெருமலை நாடன், அந்த நாட்டினுடைய வர்ணனை. இப்ப தலைவனுடைய நாட்டினுடைய வர்ணனை இந்த 2 வரி. அதாவது கொழுவிய மடல்களை உடைய வாழையினுடைய பெரிய இலைகள் அங்கே இருக்கின்றன. நிறைய வாழை மரம் இருக்கிறது. இந்த வாழை மடல்ல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ரொம்ப அழகாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அழகான வாழை மடல். ஆமா, இது வாழை சுருண்டு இப்படி வருது. இங்க போட்டிருக்கிற போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. வாழை சுருண்டு இப்படி மேல வரும்போது, இந்த இலை வரும்போது பேர் நுசும்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டுல அதை பார்த்திருப்போம். சும்பு அப்படின்னா வாழை அப்படி சுருண்டு கீழே இருந்து அப்படியே சுருண்டு அப்படியே மேல வரும். அப்புறம் அப்படியே விரிஞ்சு பெரிய இலை ஆயிடும். ரொம்ப அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கே. வாழை மடத்தின் வாழையினுடைய இலை வளர்ந்து வர்றதை பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கும். இங்க அகல் இலை தளி தலை களாவும், தளினா நீர்த்துளிகள் தங்கி இருக்கக்கூடிய குளிர்ச்சியான வாழை மடல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பெருமலை நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவனுடைய கேண்மை நமக்கே விழுவமாக அறியுனர் என்று, அவன் இதை பெரிய அளவுக்கு போற்றவில்லையோ என்று நினைத்து நீ அழுகிறாய். ஆனால் கூறுவை மன்னோ நீயே தேருவன் மன்யான் அவருடைய நட்பு, அவனுடைய நட்பு இன்றியமையாதது என்று. அதாவது நம்முடைய நட்பு அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு தெரியல, ஆனால்
அவனுடைய நட்பு எவ்வளவு இன்றியமையாது என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அதற்காக பொறுத்திருப்பேன். நான் பொறுமையோடு அதற்காக காத்திருப்பேன். நீ என்னுடைய துயரை நினைத்து உன்னால் தான் இது வந்தது என்று நினைத்து நீ அழாதே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்க தலைவி தோழியை தேற்றுகிறாள். அதான் இந்த பாடல். தலைவனால தழுவி கொள்ளப்பட்ட தலைமகளுடைய அழகு இப்பொழுது முன்பு இருந்ததை போல பொலிவோடு இல்லை. அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு வருத்தமா இருக்கு. இப்ப எவ்வளவு அழகா எப்படி இருந்தா, எவ்வளவு துள்ளலோட இருந்தா, இன்னைக்கு இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறான். அதான் இந்த பாடல். இங்க வந்து உள்ளுரை என்னவா இருக்கு இந்த பாடல்னு இவங்க உரையில சொல்றாங்க அப்படின்னா, நீர் வந்து வாழை மடல்ல எப்படி நீர் எப்பவுமே தங்கி இருக்கிறதோ அது போல தலைவன் எப்பொழுதும் என்னுடைய மனதில் தங்கி இருக்கிறான். அதனால எனக்கு எந்த வகையிலும் இந்த நட்புக்கு எந்த குறைவும் வந்து விடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி. நெகிழ்ந்த தோளும் வாடிய வரியும் தளிர் வனப்பு இழந்த என் நிறனும் நோக்கி யான் செய்தன்று இவள் துயர் என அன்பின் ஆழல் வாழி தொழில். அழல் அப்படிங்கறதுதான் இங்க வந்து ஆழல் அப்படின்னு வந்திருக்கு. வாழை கொழுமடல் அகல் இலை தளி தலை கலாவும் பெருமலை நாடன் கேண்மை நமக்கே விழுமமாக அறியுனர் இன்று என கூறுவை மன்னோ நீயே தேருவன் மன்யான் அவருடைய நட்பே. தமிழருடைய பாடல். சரி. விழுமம்னா துன்பம். விழுமம் அப்படிங்கிற வார்த்தை வந்து விழுமமாக அறியுனர் இன்று. அதாவது நல்லது நினைச்சு நட்பு கொள்ள போய் இப்பொழுது துன்பமாக அது ஆகிவிட்டதோ என்று நினைத்து நீ கலங்குகிறாய். அப்படி கலங்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு பொறுமை உண்டு அப்படிங்கிறான். அடுத்த பாடல் பரணருடைய பாடல், மருதத்திணை பாடல். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாட்டு இது. இந்த பரத்தை இடம் தலைவன் பிரிந்து போயிருக்கிறான். மருதம்னாலே பரத்தை வந்து பிரிந்து போயிருக்கிறதா இல்லையா? இங்க வந்து ரெண்டு விதமான கூற்று சொல்றாங்க இந்த பாட்டுக்கு. ஒண்ணு, தூதாக வந்த விரலியை பார்த்து தோழி சொல்லியதாகவும் இருக்கலாம், அல்லது விரலியை எதிர்பட்ட பரத்தை சொல்லியதாகவும் இருக்கலாம். ரெண்டு இடத்துலயுமே விரலியை பார்த்து தான் பேசுறாங்க. விரலியை பார்த்து தோழி பேசுவதாகவும் இருக்கலாம், அல்லது பரத்தை பேசுவதாகவும் இருக்கலாம். அப்ப ஏன்னா இங்க இந்த பாடல குற்றம் சாட்டப்படுகிறவன் பெரும்பாலும் தலைவன் தான். அப்ப இங்க தலைவன் இந்த பாட்டுல சீன்லயே இல்ல அவன். ஆனால் அவனை வைத்துதான் இந்த ரெண்டு பேருமே திட்டுறாங்க. உனக்கு என்ன வேலை? இதே வேலைதான். இங்க இருந்து கொண்டு போய் அவன் அங்க விடுறது, அங்கிருந்து கூட்டிட்டு போய் இங்க விடுறது. விரலியுடைய வேலையே எங்க பரத்தை இருக்கிறாள் என்பதை பார்த்து, அல்லது அந்த பரத்தினுடைய தூதாக வந்து தலைவனை கூப்பிட்டு கொண்டு போவது அப்படிங்கிறதுதான். அப்போ அதே மாதிரியே எதிர்பட்ட விரலியை பார்த்து தோழி சொல்வதாக இந்த ரெண்டாவும் சொல்றாங்க இந்த பாட்டுல. தோழி சொல்றதாகவும் இருக்கலாம், அல்லது பரத்தையே இன்னொரு பரத்தையே என்றது பிரிச்சு அவனை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டிய என்று சொல்லி சொன்னதாகவும் இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே இது பொருந்திதான் வருகிறது. விளக்கின் அன்ன சுடர்வீடு தாமரை. ரொம்ப அழகான பாட்டு, வரணர் எழுதியது இல்லையா? விளக்கின் அன்ன சுடர்வீடு தாமரை களிற்று செவி அன்ன பாசடை தயங்க உன்துறை மகளிர் இரிய குண்டு நீர் வாழை பிறழும் ஊரற்கு நாளை மகட்கொடை எதிர்ந்த மடம் கெழு பெண்டே விழி தொலைந்த நாவின் உலைந்த குறுமொழி உடன்பட்டு ஓரா தாயரோடு ஒழிவுடன் சொல்லலை கொல்லோ நீயே வல்லை களிறு பெரு வல்சி பாணன் கையதை வள் உயிர் தன்னுமை போல உள்யாதும் இல்லது ஓர் போர்வயம் சொல்லி. ஓர் போர்வயம் சொல்லி தன்னுமை போல. தன்னுமை மத்தளம் இருக்கு இல்லையா? கன்றை உரித்து செய்யப்பட்ட தோல், கன்றினுடைய தோலால் செய்யப்பட்ட அந்த தன்னுமை மத்தளத்தின் கூடிய உள்ள ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அந்த மத்தளத்தினுடைய நம்ம அது செய்யறது பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து காற்று போறதுதான், வெளியில தான் அது தோலால மூடப்பட்டிருக்கிறோம். அது போல உன்னுடைய வார்த்தைகள் ஒண்ணுமே பயனே கிடையாது. எந்த ஒரு இதுவும் உள்ளீடு அற்றவை, உள்ளீடு ஒண்ணுமே இல்லாத சொற்களைத்தான் நீ பேசுகிறாய். அதோட கூட வந்து மகட்கொடை எதிர்ந்த மடம் கெழு பெண்டே. மகட்கொடை அப்படிங்கிறது வந்து பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்காக, அது வந்து புறத்திணையில வரக்கூடியது. மகட்கொடை அப்படிங்கிறது வந்து பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது. மகட்கொடை கேட்டு வருவது, பகை மன்னர்கள் மகட்கொடை கேட்டு வரலாம். நம்ம வந்து பாரி மகளிர் இதுல பார்த்திருக்கோம், மகட்கொடை கேட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் போர் வரும். அப்புறம் பாரியை அவங்க வந்து மூவேந்தர்கள் கொண்டுடுவாங்க. அப்ப வந்து மகட்கொடைனா பெண்ணை கேட்டு வருதல். இங்க வந்து இங்க யாரும் பெண்ணை கேட்டு வரல. ஆனா இங்க இந்த விரலி வந்து இப்படி பெண்ணை கேட்டு வருவதை போல வருகிறாள் ஒவ்வொரு இடத்துக்குமா. இங்க வந்து அவன் இருக்கான் தலைவனுக்கு இந்த மாதிரியான இங்க பெண் இருக்கிறாள் என்று சொல்வதற்காக வருவதை போல வரக்கூடிய மடம் கீழு பெண்டே, அறிவில்லாத பெண்ணே, நீ வந்து ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க? பார்த்தாலும் அவனை ஒரு இடத்துல இருக்க விடாம நீ அங்கங்க இப்படி அவனை கூட்டிக் கொண்டு போய் கொண்டே இருக்கிறாயே என்று சொல்லி இங்கே தோழி விரலியை கடிந்து கொள்கிறாள், அல்லது பரத்தை விரலியை கடிந்து கொள்கிறாள். விளக்கின் அன்ன சுடர் விடு தாமரை. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இப்ப அந்த விளக்கு வந்து இப்படி மேல இப்படி தாமரை வந்து இப்படி மேல ஏறி வருது மொட்டு போல. அது பார்ப்பதற்கு
விளக்கினுடைய சுடர் போல இருக்கிறது. மொட்டு எல்லா மொட்டுக்குமே எழுந்து வரும்போது பார்த்தா விளக்கினுடைய சுடர் மாதிரிதான் இருக்கும். நீங்க எந்த பூவுல பார்த்தாலும் அழகா அது மொட்டு, கொழுவிய மொட்டு, அதுவும் நல்லா திக்கா அடர்த்தியா இருக்கக்கூடிய மொட்டு எழுந்து வரும்போது பார்த்தா ஒரு விளக்கினுடைய சுடர் போல இருக்கும். விளக்கின் அன்ன சுடர் விடு தாமரை, நன்றாக ஒளி பொருந்திய தாமரை மலர்கள் இந்த நீர்நிலைகளில் வளர்ந்திருக்கின்றன. கழிற்று செவி என்ன பாசடை, கடிரினுடைய ஆண் யானையினுடைய காது போல பெரிய பெரிய பசிய இலைகள் அந்த நீர்நிலைகளில் இருக்கின்றன. அந்த நீர்நிலைகள்ல மகளிர் குளிப்பதற்காக இறங்கும் பொழுது அது இருக்கக்கூடிய வாழை மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. இப்படி மீன் குதிச்ச உடனே இந்த பெண்கள் பயந்து போய் எழுந்து குளத்துல இருந்து எழுந்து ஓடி வராங்க. இப்படி பெண்களை மிரட்டக்கூடிய அல்லது பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய வாழை மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய குளம் அது. வாழை பிறழும் ஊருக்கு அந்த மாதிரி இது அது அந்த தலைவனுடைய ஊரினுடைய வர்ணனை இது. விளக்கின் நன்ன சுடர் வீடு தாமரை, கழித்து செவி என்ன பாசடை, பெண்கள் அதில் குளிக்க இறங்கும் பொழுது வாழை மீன்கள் துள்ளி அவர்களை அச்சப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட குளம், அழகான குளங்கள் நிறைந்த உரையுடைய அந்த தலைவன் நாளை மகட்கொடை எதிர்ந்த மடம் கேழு பெண்டே, அவனுக்கு இப்படி பெண் பேசி முடிப்பதற்காக நீ அறிவில்லாமல் இப்படி சுற்றித் திரிகின்ற விரலியே. தொலைந்த நாவின் உலைந்த குறுமொழி, உனக்கு நாக்குன்னு ஒண்ணு இருக்கானே எனக்கு தெரியல. தொலைந்த நாவு உனக்கு அதாவது நாக்குன்னா நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சொல் சொன்னா அந்த சொல்ல நிக்கணும், அதுதான் நாக்கினுடைய அழகு. ஆனால் இங்கே உனக்கு தொலைந்த நாக்கு, உனக்கு நாக்குன்னு ஒண்ணு இருக்கானே தெரியாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவேன், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவேன். அதனால தொலைந்த நாக்கின் விரைவாக சென்று அணுகி, அதாவது இந்த மாதிரி பரத்தையினுடைய தாயாரிடம் போய் பேசி பேசி உலைந்த குறுமொழி உடன்பட்டு ஓரா தாயரோடு ஒழிவுடன் சொல்லலை கொல்லோ நீயே. இப்படி ஒவ்வொரு பரத்தையினுடைய தாயாரோடையும் போய் பேசி இங்க தலைவன் இங்க வருவான் அங்க வருவான் என்று சொல்லி இப்படி அவனை ஒவ்வொரு இடமாக அழைத்து கொண்டு போவதுதான் உன்னுடைய வேலை போல் இருக்கிறது. வல்லை நீயே. இப்ப வேற எதுக்கோ வந்திருக்கா விரலி, எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாது. அவன் வரப்போறான்னு சொல்றதுக்கு வந்திருக்காளா இதை கூட்டிட்டு கொண்டு போவதுக்கு வந்திருக்காளா தெரியாது. இப்ப சான்ஸ் கிடைச்சது, அதனால அவளை போட்டு காட்சி எடுக்கிறா இவ. சொல்லலை கொல்லோ நீயே. எப்படி இருக்கு வல்லல் வல்லை, ரொம்ப சாமர்த்தியகாரிணி. இந்த மாதிரி பேசுவதுல நீ ரொம்ப சாமர்த்தியம் உடையவள். களிறு பெருவல்சி பானான் கையதை வள்ளுயிர் தன்னுமை போல. களிரை ஒரே நிமிஷம், அதான் தன்னுமை இசைக்கருவியை போல. தன்னுமை என்கிற இசைக்கருவியை உள்ளீடற்றது இல்லையா. கன்றினுடைய தோலை உரித்து செய்யப்பட்ட அந்த தன்னுமை என்ற கருவி எப்படி உள்ளீடற்றதோ அதே போல உள்ளீடற்ற சொற்களை பேசி இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக நீ தலைவனை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய். அதனால உன்னுடைய மகட்கொடை, நீ இந்த மாதிரி பெண்ணை இப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதை போல நீ செய்யக்கூடிய இந்த காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மடம் கெழு பெண்டே, அறியாமைய மிக்க மடம் கெழு பெண்டே அப்படின்னு சொல்லி அறிவற்ற விரலியே அப்படின்னு சொல்லி தலைவி தோழி விரலியை கோபித்துக் கொள்கிறாள். மகட்கொடை என்பது மகட்கொடை அப்படின்னா உரியவர்கள் பெண்ணை கொடுப்பது, திருமணம் செய்து கொடுப்பது. உரியவர்கள் தான் கையில் எடுத்து கனிகாதானம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உரியவர்கள் தான் கொடுப்பது. ஆனா இங்க யாரும் உரியவர்கள் எல்லாம் கொடுக்கல. ஆனால் உரியவர்களை உரியவரிடம் வாங்குவதை போல விரலி இங்க ஒவ்வொரு இடமாக தலைவனை கூட்டிக் கொண்டு செல்கிறாள். அதுதான் இங்க சொல்றான். அதனால இப்படிப்பட்ட குளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவனாகிய தலைவனை இப்படி நீ ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் மகட்கொடை வாங்கி கொடுப்பதை போல செய்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி இங்க தோழி விரலியை பார்த்து கடிந்து கொள்கிறாள். இது பரத்தை கடிந்து கொள்வதாக இருந்தாலும், ஏன்னா பரதைக்கு கோபம், தன்னிட்டு பிரிச்சு அவனை கூட்டிட்டு போயிட்டாளே அப்படின்னு. அது அப்படியும் இதை நம்ம எடுத்துக்கலாம், அந்த பொருளும் இதுக்கு வரும். விளக்கின் அன்ன சுடர்விடு தாமரை, களிற்று செவி அன்ன பாசடை தயங்க உண்துறை மகளிர் இரிய குண்டு நீர் வாழை பிறழும் ஊரற்கு நாளை மகட்கொடை எதிர்ந்த மடம் கெழு பெண்டே. தொலைந்த நாவின் உலைந்த குறுமொழி உடன்பட்டு ஓரா தாயரோடு ஒழிவுடன் சொல்லலை கொல்லோ நீயே. வல்லை களிறு பெரு வல்சி பானன் கையதை வள்ளுயிர் தன்னுமை போல. களிறு பெரு வல்சினா உணவு, களிரை பரிசாக பெறக்கூடிய பாணனுடைய கையில் இருக்கக்கூடிய தன்னுமை, அதுதான் பொருள், வேற ஒண்ணு இல்ல. தன்னுமை போல உன் யாதும் இல்லது ஓர் போர்வையம் சொல்லி. உன்னுடைய பேச்சுக்கள் உள்ளீடு அற்றவை. மேல நீ என்னன்னோ சொல்ற, ஆனா எதுக்குமே உள்ளீடு என்பது ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த மாதிரி மகட்கொடை செய்வதை போல ஒவ்வொரு பெண்ணாக எடுத்துக்கொண்டு தலைவனை கூட்டிக் கொண்டு போகிறாய் அப்படின்னு சொல்லி இங்க தோழி கோபித்துக் கொள்கிறாள். சரி, விரலையை கண்ட பரத்தை கூறியதுனாலும் இதே பொருள் தான் அதுக்கு வருகிறது. நல்ல அழகான பாட்டு, பரணர் எழுதிய பாடல். மருதம் என்றாலே அது
பரத்தையின் காரணமாக வரக்கூடிய ஊழலை பேசக்கூடியது. சரி, அடுத்த பாடல் உலோச்சனார். உலோச்சனாருடைய நிறைய நெய்தல் திணை பாடல்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பாடல் நெய்தல் நிறைய பாடல்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஊர் பற்றிய பாசம் சங்க பாடல்கள்ல நிறைய வரதை நம்ம பார்க்க முடியும். எங்க ஊர் அவ்வளோ அழகு, எங்க ஊர் இவ்வளோ அழகு, தலைவனுடைய நாட்டையும் பாடுவாங்க. ஆனால் தங்களுடைய ஊரினுடைய அழகை ஒருபோதும் அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. நம்ம குறிஞ்சி திணையிலையும் நிறைய பார்த்திருக்கோம், எங்களுடைய ஊர் இவ்வளவு அழகானது. நெய்தல் திணையிலையும் பார்த்திருக்கோம், குறிஞ்சி நெய்தல்ல நிறையவே பார்த்திருக்கோம். பாலையில சொல்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது, ஏன்னா அது பிரியும் போது போகக்கூடிய வழிதான் அது. இப்ப குறிஞ்சி நெய்தல் மருதத்திலேயே மருதத்துல பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய ஓமை என்பது அந்த தலைவனை கொஞ்சம் இடக்கரடக்கலாக சொல்வதை போல, இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் அவன், அவனுடைய ஊரை மாதிரி தானே அவனை மாதிரி தானே அவன் ஊரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் இழிவு சிறப்போட சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். ஆனா பெரும்பாலும் குறிஞ்சியிலையும் நெய்தல்லையும் உங்களுடைய ஊரை பற்றிய வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ஊரை சேர்ந்தவங்க நாங்க, இந்த ஊர் இந்த ஊர் இவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்றது அது பெரும்பாலும் அதிகமா குறிஞ்சிலையும் நெய்தல்லையும் இருக்கிறத பார்க்க முடியும். முல்லையிலையும் இருக்குது. முல்லையில ஆனா அவள் காத்திருப்பதனால அவளுக்கு இந்த காத்திருக்கக்கூடிய தன்மை தான் அதிகமா தெரியும், மற்றவை அவங்க கவனிக்கிறது இல்லை. சோ பெரும்பாலும் குறிஞ்சிலையும் நெய்தல்லையும் இந்த ஊருடைய அழகு அதிகமாக பேசப்படுகிறது. இங்கேயும் அதேதான், ரொம்ப அழகான ஊரு, அதுக்கு ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப அழகான ஊரு, மழை பெஞ்சா ஒரு அழகு, மழை பெய்யலன்னா ஒரு அழகு. ஊரு முழுக்க மீன்களை சுட்டு தின்னக்கூடிய வாசம் வீசக்கூடிய சிறுகுடி, புன்னை மரங்கள் பூச்சொரியக்கூடிய அழகான இக்காணல்களை உடைய இது எல்லாமே அழகாதான் இருக்கு. ஆனால் அவனுடைய தேரினுடைய ஒளிதான் இங்க கேட்க மாட்டேங்குது. ஊரில் அலர்த்தூற்றுவதன் காரணமாக அவன் அடிக்கடி வருவதில்லை. இப்பொழுதெல்லாம் முன்னாடிலாம் அடிக்கடி வந்துட்டு இருந்தான், யாரோ பார்த்து என்னத்தையோ சொல்லி ஊர் முழுக்க அலராகி விட்டது. அதனால இப்ப அவனுடைய தேரினுடைய குரல் கேட்பதில்லை, மணி ஓசை கேட்பதில்லை. அது ஒண்ணுதான் இந்த ஊருக்கு குறை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அலர் கூறப்பட்டு ஆற்றாளாகிய தலைமகளை தோழி ஆற்றுவித்தது. அது விரைவில் கேட்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறான். தலைவன் தலைவியின் காதலை பலர் பழி சொல் தூற்றினர், அதனால் பொறுக்க இல்லாமல் தலைவியுடன் எல்லா வளமும் உடையது. இந்த அவனுடைய தேரினுடைய ஒலி கேட்காததுனால இந்த காணலம் சோலை அழகிழந்ததை போல காணப்படுகிறது. தேரினுடைய ஓசை கேட்டு அவன் வந்து விட்டான் என்றால் இதுவும் அழகாய்விடும். நம்ம ஊர் ஏற்கனவே அழகு, இப்ப கொஞ்சம் அழகு குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அவனுடைய தேரும் வந்து விட்டது என்றால் ஊர் இன்னும் அழகாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வளவு அலர் தூற்றினாலும் பிறர் பழி சொன்னாலும் அவர்களுக்கு அவங்க ஊர் விட்டு கொடுக்க மனசே வரல. அதான் இந்த பாடல். பெயினே விடுமான் உளையின் வெறுப்பத் தோன்றி இருங்கதிர் நெல்லின் யான ரத்தி வரப்பின் மாநீர் முண்டகம் தாய் சேறு புலர்ந்து இருங்கழி செருவின் வெள் உப்பு விளையும் அழியா மரபின் நம்மூதூர் நன்றே கொழுமீன் சுடுபுகை மருகினுள் மயங்கி சிறுவி ஞாழல் துறையுமார் இனிதே ஒன்றே தோழி நம் காணலது பழியே கருங்கோட்டு புன்னை மலர்த்தாது அருந்தி இருங்கழி பிரசம் ஊத அவர் நெடுந்தேர் இன்னொலி கேட்டலோ அரிதே. பாட்டை படிச்சாலே நமக்கு புரியுது இல்லையா? பெயினே மழை பெய்தது என்றால் விடுமான் உலையின் வெறுப்ப தோன்றி கலைமான்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கும், அந்த அளவுக்கு வளமான பூமி. இருங்கதிர் நெல்லின் யானர், யானர் என்றால் புது வருவாய், நிறைய நெல் விளைந்து அந்த நெல்லை கொண்டு போய் அவர்கள் பிறர் இடத்துல கொடுத்து வேற பொருள்களை வாங்கி வரக்கூடிய பண்டமாற்று செய்வர். யானர் என்றால் புது வருவாய் உடையது. இருங்கதிர் நெல்லின் நன்றாக கதிர் விட்டு முளைத்து வந்த நெல் விளையக்கூடிய நல்ல இடம். வரப்பின் அதே காய்ந்து போய்விட்டது என்றால், வெயில் காலத்தில் காய்ந்து போய்விட்டது என்றால் மாநீர் முண்டகம் தாய் சேறு புலர்ந்து, முண்டகங்கள் எல்லாம் காய்ந்து இங்கே சேராகி வாடி போனவுடன் காய்ந்து போனவுடன் அங்கே வெண்உப்பு விளையும், வெள்ளை உப்பை விளைவிக்கக்கூடிய இருங்கழி செருவின் வெள்ளு உப்பு விளையும். அந்த கரிய சேறு மிகுந்த அந்த இடத்துல நாங்கள் வெண்மையான உப்பை விளைவித்து அவற்றையும் நாங்கள் பொருளாக ஈட்டிக் கொள்வோம். சோ எப்படி பார்த்தாலும் அது வளமான பூமி. ஒரு பக்கம் மழை பெஞ்சதுன்னா இப்படி இருக்கும், மழை பெய்யல வெயில் காய்ஞ்சதுன்னா வெள்ளுப்பு விளையும், மழை பெய்தால் நெல் விளையும், மழை பெய்யவில்லை என்றால் உப்பு விளையும். இருங்கழிச்செருவின் வெள்ளுப்பு விளையும் அழியா மரபின் நம் மூதூர் நன்றே, அறியாத மரபை உடைய நம்முடைய மூதூர், தொன்று தொட்டு வரக்கூடிய நம்முடைய ஊர் மிக அழகானது, நல்ல ஊர் தான், அதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கொழுமீன் சுடுபுகை மருகினுள் மயங்கி, ஒரு சிறு குடி பாக்கம் இல்லையா, ஒவ்வொரு வீட்லயும் நெய்தல் திணை அப்படிங்கிறதுனால கடல்ல போய் மீன் பிடித்து கொண்டு வந்த பரதவர்களுடைய வாழவிடம் ஒவ்வொரு வீட்லயும் மீன் சுடுற வாசனை வந்துட்டே இருக்கு. அந்த எல்லா வீடுகள்லையும் கொழுமைய மீன்களை சுட்டு தின்கிறார்கள், உணவாக எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த புகை எல்லா இடத்துலையும்
வீசுகிறது, அந்த வாசம் வீசுகிறது. சிறுவி ஞாழல் துறையுமாறு அணிதே. ஞாழல் மரங்கள் சிறிய பூக்களை உடைய, வீ என்றால் நன்றாக மலர்ந்த சிறிய அழகான பூக்களை உடைய ஞாழல் பூக்கள் இங்கே வளர்ந்திருக்கக்கூடிய அந்த துறையும் ரொம்ப அழகுதான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஒன்றே தோழி நம் காணலது பழியே. ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய காணலுடைய பழி என்பது ஒன்றே ஒன்றுதான். கருங்கோட்டு புன்னை மலர்த்தாது அருந்தி. கரிய கிளைகளை உடைய புன்னை மரங்களில் இருக்கக்கூடிய மலர்களில் இருந்து தாதுக்களை அருந்தி இருங்கழி பிரசம் ஊத. பிரசம் என்றால் தேன். தேனை உண்ணக்கூடிய ஒரே நிமிஷம். முள்ளிச்செடியில் ஒரே நிமிஷம். வண்டுகள் அந்த மயக்கத்தில், அதாவது கருங்கோட்டு புன்னை மலர்த்தாது அருந்தி இருங்கழி பிரசம் ஊத அவர் நெடுந்தேர். வண்டுகள் ஒலிக்கக்கூடிய புன்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காணலம் சோலையில் நெடுந்தேர் இன்னொலி கேட்டலோ அரிதே. அவனுடைய நெடிய தேரில் வரக்கூடிய இனிய மணியோசையை கேட்பது என்பதுதான் இப்பொழுதெல்லாம் அரிதாக இருக்கிறது. முன்னாடி எல்லாம் வந்துட்டு தான் இருந்தான், இப்போ ஆனால் அது கேட்பதற்கு அரிதானதாக அது இருக்கிறது. அது ஒண்ணுதான் நம்முடைய ஊரினுடைய குறையே தவிர வேறு குறைகள் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர் ரொம்ப அழகானது. அவனுடைய தேரினுடைய ஒலி இப்பொழுது கேட்பதில்லை. அதுவும் கேட்க ஆரம்பித்து விட்டது என்றால் இன்னும் அழகானதாக அது ஆகிவிடும் என்று சொல்லி இங்க தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள். அதான் இந்த பாடல். பெயினே விடுமான் உலையின் வெறுப்பத் தோன்றி இருங்கதிர் நெல்லின் யானரத்தே வரப்பின் மானீர் முண்டகம் தாய் சேரு புலந்து இருங்கழி செருவின் வெள்ளுப்பு விளையும் அழியாமரவின் நம்மூதூர் அன்றே கொழுமீன் சுடுபுகை மருகினுள் மயங்கி சிறுவியின் ஞாழல் துறையுமாறு இனிதே. ஒன்றே தோழி நம் காணலது பழியே கருங்கோட்டு புன்னை மலர்த்தாது அருந்தி இருங்கழி பிரசம் ஊத அவர் நெடுந்தேர் இன்னொலி கேட்டலோ அரிதே. சரி, இந்த பாட்டோட நம்ம முடிச்சுப்போம். நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த பாட்டு. பாய்.